இதான் வந்து என்னோடய பாம்பன் பாலம். இப்போதைக்கு நம்ம ஊரில் இருக்கிற என்னோடய வீட்டுக்கும் வில்லேஜுக்கும் நம்மளுக்கு போட்டுருக்கு. இதை வந்து ஓப்பன் பண்ணுவோம் பாருங்க. இவ்வளோ பெரிய மேன்ஷன் கேவ் தான் நம்மளோடது. பாருங்க ஜாம்பி வராங்க. ஐயோ ஓடுங்க ஓடுங்க. ஜாம்பி வருவாங்கன்னு நினச்சி விட பார்க்கல. ஒரு ஸ்வாட் எடுத்துகிட்டு வரல, சாப்பாடும் இல்லை. guys, welcome to my video. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்னடா இது இடம் புதுசாக இருக்கே அப்படின்னு பார்க்காதீங்க. இது அந்த பழைய சர்வலும் கிடையாது. இது வந்து நான் என்டர்டைன்மெண்ட்டுக்காக விளையாடுற எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு சர்வல் இன்ட்ரோ பார்த்துட்டு வந்திருப்பீங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நாம் வந்து ஒரு மழையோடு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வாங்க, இது வந்து நான் என்னோடய பழைய வீடு இது தான். ஃபஸ்ட்டு இங்கே வந்துட்டு என்ன இருந்துச்சுன்னா, ஒரு மிகப்பெரிய மைனிங் வச்சுருந்தேன். அந்த மைனிங்குள்ளே வந்துட்டு நானே பெட்டை போட்டு தூங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இதோ இங்கே பாருங்க, மைனிங் வழியெல்லாம் மாற்றிட்டேன். தோருக்கு பாருங்க, இதே போனோன்னா இங்கே மைனிங் இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறமா நான் லாஸ்ட்டாக காப்பிட்டா முடிஞ்சால் காட்டுறேன். இல்லை இதுக்கு அடுத்த பாட்டு போட்டோன்னா நீங்கள் சொல்லுங்கள், அப்புறம் போட்டுடலாம். இப்போ வாங்க. ஓகே காய்ஸ், இப்போ வந்து இந்த இடம் எப்படி இருக்குன்னா, வில்லேஜர் ட்ரேடிங் ஹாலாக மாற்றிட்டேன். அதுவும் வந்து வில்லேஜ் அங்கே இருக்குது. நான் ஃபஸ்ட்டு அந்த வில்லேஜ் பக்கம் தான் போனேன். ஓகே, அதுக்கப்புறம் இங்கே வீடு இருந்ததுனால இங்கே பக்கத்தில் போர்ட்டல் இருக்குது. இப்போது இங்கே பாருங்க, போர்ட்டல் வந்து இப்போ வச்சுருக்கிறோம். சவுண்டு கம்மியாக வச்சுருக்கிறோம், உங்களுக்கு கேட்குதானு தெரியல. முன்னாடி இங்கே ஃபார்மிங் பண்ணி எங்கள் ஏதோ அந்த இடத்துல ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம். இது வந்து என்ன இடம்னா, இப்போ வந்து சாரி கொஞ்சம் கட்டாகி வருது. இது இங்கே பாருங்க, இருங்க அதெல்லாம் அடுத்தபடி வரேன். ஃபஸ்ட்டு மற்ற இதெல்லாம் வந்து பார்த்துருவோம். இங்கே பாருங்க, இது வந்து நம்மளோட பிரிட்ஜு. இங்கே போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்றதுனால இந்த பிரிட்ஜை கட்டணும். இங்கே வருங்க, இது வந்து அணையா நெருப்பு. நம்ம அழகாக இன்ன வரைக்கும் எஞ்சிட்ருக்கு. இது வந்து ஷீப் ஃபார்ம். ஃபஸ்ட்டு நான் இந்த வச்சுருந்தப்போ ஒரு குதிரையும் ஒரு பிங்க் கலர் ஆடையும் வந்து அந்த மைனிங்குள்ளேயே ஒரு செட்டப் பண்ணி வச்சுருந்தேன். அந்த ரூமை உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து இங்கே வெளில எடுத்துகிட்டு வந்தேன். அந்த ஷீப்லாம் கொண்டு பாப்புலேஷன்லாம் முடிஞ்சு எத்தனையோ நாளாச்சு இந்த கேம்லாம் விளையாட்டு இருக்கேன் இன்ன வரைக்கும். இது வந்து மாடு லெதருக்காக பிடிச்சேன். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளுடைய மாப் ஃபார்ம். வாங்க கைஸ், இப்போ அதை போய் பார்க்கலாம். இதான் வந்து என்னோடய மாப் ஃபார்ம். ரொம்பவே பெனிஃபிட்ஃபுல்லாக இருக்குது. இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு ரிசோர்ஸஸை காட்டுறேன், அதிலே தெரியும். பார்த்துக்கோங்க கைஸ், இவ்வளோ ரிசோர்ஸஸ் கொடுக்குது. இது எப்படி செய்யறது சிம்பிள் தான், ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் ஸ்டோன்ஸ் மட்டும் எக்கச்சக்கமாகும். அடுத்ததாக இதுதான் வந்து என்னோடய சுகர் கேன் ஃபார்ம். என்னடா அது சுகர் கேன் ஃபார்ம் ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க. என்னடா அது ஒன்றுமே இல்லைன்னா எனக்கு இதை கிளாஸ் செஞ்சுருக்கேன் பாருங்கள். இதை ஃபுல்ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் இது அப்படியே ஒன்றா ஃபில் பண்ணணும். அப்படியே நம்மளுக்கு பேப்பர் நிறைய தேவைப்படுன்ற காரணத்தினால் நம்ம நிறைய சுகர் கேன் அடுக்கடுக்காக செஞ்சிகிட்ருக்குறோம். சுகர் கேனுக்கு இதோ அது என்னது இந்த லேயர் வந்து அதிகமாக செஞ்சிகிட்ருக்குறோம். அதிகபட்சமாக இது மேலே தான் போடணும். அதெல்லாம் போட்டு இதெல்லாம் எடுக்கணும். மேலே இன்னும் ஒரே ஒரு ஃப்ளோர் கட்டணும், 3வது ஃப்ளோராக. அது கட்டணும்னா நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையான சுகர் கேன்ஸ் கிடச்சிரும். அடுத்து நம்ம 3வதாக பார்க்க போகிறது என்னென்னா, இங்கே வந்து ஒரு அன்லிமிட்டடு காபிள் ஸ்டோன் ஃபார்ம் செய்யலாம்னு நினச்சேன். மன்னிச்சிக்கங்க, அது செய்ய முடியல. ஓகே, இப்போ வந்து அது வந்து லாவா வந்து தண்ணி அடித்து ஒப்சிடியனாக மாறிட்டு. இதான் வந்து என்னோடய பாம்பன் பாலம். இப்போதைக்கு நம்ம ஊரில் இருக்கிற என்னோடய வீட்டுக்கும் வில்லேஜுக்கும் நம்மளுக்கு போட்டிருக்காது. முதல்ல இந்த பக்கமோ இல்லை இந்த பக்கமானு தெரியல. இந்த பக்கம் தான் நினைக்கிறேன். இந்த பக்கத்தில் இருந்தால் நான் வந்து இந்த வில்லேஜுக்கு வந்தேன். வில்லேஜில் வந்து ரொம்ப நேரம் இருந்தேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் நல்லா ரிசோர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நல்லா இருந்தப்போ தான் அந்த இடம் நல்லா ப்ளைன்ஸாக எடுத்துக்கிறேன். இந்த இடத்த பார்த்தேன், எனக்கு ரொம்பவே பிடிச்சிச்சு. பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் வில்லேஜஸ் கூட்டு போகிறதுக்காக வச்சுருந்தேன். நிறைய வில்லேஜஸும் இல்லை, 1-2 பேர் அப்போயே அடைச்சி போட்டிருந்தேன். இப்போ வந்து மற்ற பேரும் டிஸ்பான் ஆகிட்டாங்க. ஓகே, இது வந்து நான் என்னடா இதான் வீடா அப்படின்னு பார்க்காதீங்க. பல வீடு சொல்லக்கூடாது. இதில் இருக்கிற முக்கால்வாசி இது 1-2 என்னமோ தான் இருக்குது. 3-4 ஒரு 5 வீடு இருக்குன்னு நினைக்கிறேன் மொத்தமாகவே இந்த வில்லேஜில் இப்போதைக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி 15 வீடு கிட்டே இருந்துச்சு. மொத்தத்தையும் அழிச்சிட்டேன். பக்கத்தில் காடு அதில் இது வரலும் இருந்துச்சு, அதெல்லாம் நான் அழிச்சிட்டேன். அங்கேயும் ஒரு காடு இருக்குது, அதையும் நான் அழிச்சிட்டேன். இதான் எதுக்குள்ள அழிக்கிறேன் அப்படின்னு பார்த்தா, நம்மளுக்கு நம்ம வுட் ஹவுஸ் கட்டுறதுக்காக, ட்ரீ ஹவுஸ் கட்டுறதுக்காக நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சு. ஜில்ஜோன் ப்ரோ மாதிரி நம்ம வந்து மரத்தை வளர்த்து செஞ்சோன்னா அது நம்மளுக்கு சரிப்பட்டு வராது. இது இங்கேயே போட்டு போயிட்டேன் போல இருக்குது. இது வந்து அந்த வில்லேஜஸ்க்கு வச்சோன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு இன்சான்மெண்ட் புக்கெலாம் வாங்கலாம். அப்புறமா நான் பார்க்குறேன் பாருங்க. டர்ட் பிளாக்லாம் எவ்வளோ வேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள். டேட்டா இருந்தாலும் நம்மளுக்கு யூஸ் ஆகும் அங்கே பள்ளம்லாம் அடைக்கிறதுக்கு. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது தான் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேஸ். இது என்ன பிளேஸ்னால், இது வந்து ஒரு குட்டி ஐலாண்ட் மாதிரி வரும் தனியாக. இதை பாருங்கள்,
தனியாக வந்துருக்குதா. இந்த ஐலாண்டில் தான் ஃபஸ்ட்டு பாலம் கட்டலான்னு ஐடியா. ஏன்னா அங்கே அப்படி இங்கேருந்து ஈஸியாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும், சின்னதாக கட்டிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து இந்த இடத்துலேருந்து போனோன்னா இப்படி இங்கேருந்து சுற்றி வர வேண்டியதாக இருக்கும். அதனால வந்துட்டு அந்த காரணத்தின் ரீசன்னால் வந்து நாம் வந்து இங்கேயே கட்டிட்டோம். பல ஸ்டோன்ஸு வேஸ்ட் ஆகிட்டு, அதனால நான் பல ஸ்டோன்ஸ் நான் எழுதுட்டேன். அதனாலே வந்து இந்த சுகர் கேன் ஃபார்மை சுரண்டி இதை மைனிங்கில் போய்ட்டு பிச்சை எடுத்து தான் கட்டிக்கிட்டு இருக்கேன். வாங்க இப்போ வந்து மேலே போய் உங்களுக்கு காட்டுறேன். சூரியன் மறைய போகுது. வாங்க நாம் இது வந்து அந்த மரத்தில் கொடி வரும்ல, அதை போட்டேன். ஆனால் அது பல இது வளர்ந்துருச்சு வேறுங்க. இதான் வந்து ஏஎஃப்கேக்காக ஒரு இடம் போட்டேன். ஆனால் இங்கே நிற்கிறது ஏஎஃப்கே எடுக்கிறத விட்டுட்டு நான் ஃபஸ்ட்டு இந்த வீடு கட்டிக்கிட்டு இருந்தேன். அப்போ கட்டும் போதே நிறைய மாப் ஸ்பான் ஆகிறத பார்த்தேன். என்னடா அது ஸ்பான் ஆகாது, திடீர்னு ஆவி இருக்குது அப்படின்னு பார்த்தேன். அப்போ தான் வந்து இந்த இடத்துல நல்லா ஆகுது போலக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடு எனக்கு ஒரு நல்ல வாஸ்தவம் போயிடுச்சு. இந்த இடம் வர்றதே கிடையாது, அவ்வளோ யூசேஜ்லேயும் இல்லை. பாருங்க, இதான் அடுத்து எனக்கு அடுத்த லேண்ட் வந்து இதுதான். இது அது இந்த இடத்துலலாம் எனக்கு கட்டணும்னு ஆசையாக இருக்குது. இந்த மெயினான இடம் இந்த வர மாட்டேங்க இருங்க. இந்த மெயினான இடத்துல தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அங்கே தான் எனக்கு ஏதாவது பிடிச்ச ஃபார்ம் கட்டணும்னு ஆசைப்பட்றேன். இங்கெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்ச இடமா இருக்குது. ஏன்னா இந்த வில்லேஜில் வந்து அவ்வளோ பிளைன்ஸாக இல்லை, இங்கே ஆனால் சூப்பராக இருக்குது. வாங்க, இதான் என்னோடய இது டாப் வியூ பார்த்துக்கோங்க. இது வந்து இங்கேருந்து பார்த்தா பெரிய பில்டிங்ஸ் இல்லாத மாதிரி தான் தெரியும். ஆனால் இது வந்து இதுதான் வந்து இருக்கிறதுல இதுதான் பில்டிங்ஸே, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அடுத்து வந்து இங்கேருந்து இப்படி குதிச்சிடணும் காய்ஸ். இப்படி குதிச்சு போனோன்னா ஈஸியாக போனால் டேரெக்டாக குதிச்சிங்கன்னா செத்துடும். ஓகே, அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன இடம்னா இதுதான் நம்ம வீடு தான். வாங்க, இது வந்து நான் கட்டும்போது இது வந்து சைடில் ஸ்ப்ரெட் ஆகும்னு சொல்லிட்டு அது மாதிரி ஃபென்ஸ் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்படி போனோம்னா ஓரமாக போயினா நம்மளே தப்பிச்சுக்கலாம்ல, அது மாதிரி ஆகிடலாம். ஓகே, இப்போ மேலே வந்தோன்னு வச்சுக்கோங்களேன். இந்தமாரி ஒரு அழகான ஒரு இது இருக்குது. ஒரு லேண்ட்ரன்லாம் வச்சுருக்கேன். அங்கே கீழே பார்த்துருந்தீங்கன்னா அங்கே லேண்ட்ரன்லாம் வச்சுருப்பேன். ஓகே, இப்போ வந்து இந்த இடத்துல வந்து லாவா வச்சுருந்தேன். அதையும் வந்து ஸ்டோன் போய் எடுத்துகிட்டு போகணும்னு வீணாக்கிட்டேன். இது வந்து ஃபர்னசஸ், இது வந்து நான் வச்சுருக்கிறேன், யூஸ் ஆகும். ஓகே, இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சது. இந்த இடத்துல ஒரு ஆள் இருக்காரு, யாருன்னு தெரியுமா? ஸ்டாண்ட். இதான் நம்மளோட பப்பி. லுக்கி கிராஃப்டில் நம்மளுக்கு பப்பி கண்ணுக்கே தெரியாது. அதான் நான் இங்கே ஓரமாக உட்கார வச்சுருக்கேன், இதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு. சும்மா நமக்கு பிடிச்சி இங்கே பாருங்க 19,000 வச்சுருக்கிற நம்மளுக்கு எப்போ வச்சேன்னு தெரியலை, அப்படியே இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம கீழே போகலாம். நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டி வச்சுருக்கோம். அப்படியே ஃப்ளோர் ஃபுல்லாக கட்டியிருக்கோம். நம்மளே உள்ள இப்படி சைடில் எழுப்பி நம்மளே அது மாதிரி கட்டியிருக்கோம். பாருங்க, நாய்க்குட்டி எட்டி பார்க்குது. ஓகே, இதில் நம்ம வந்து செஸ்ட் வந்து என்னென்ன வச்சுருக்கோம்னா டைமண்ட் செஸ்ட் பிளேட் ஒன்று, இது ஒன்று, அது என்ன லெகின்ஸ், அதுக்கப்புறம் பிக்காக்ஸ் ஒன்று, டைமண்ட் பிக்காக்ஸ் ஒன்று வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் பல பொருட்கள் வச்சுருக்கோம். நீங்கள் ஸ்டாப் பண்ணி பார்க்கணுன்னா என்னென்ன வச்சுருக்கிறோன்னு பார்த்துக்கோங்க. அங்கங்கே கொஞ்சம் இடம் இந்த பாக்கி 2 டைமண்ட் வச்சுருக்கோம். வேறு எதுவுமே நம்மளால் வச்சிடல. எல்லாம் வீடு காலி பண்ணும்போது கொஞ்சம் வச்சு விட்டுச்சு, அந்த மாதிரி வச்சுருக்கிறோம். அடுத்து இது வந்து இப்போ செகண்ட் ஃப்ளோர் பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், இது வந்து தேர்டு ஃப்ளோர். தேர்டு ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா என்சான்மெண்ட் டேபிளோட எல்லாமே இருக்குது. ரெக்கார்ட்லாம் ஓடிட்டு தான் இருக்குது. ஓகே, என்சான்மெண்ட் டேபிளோட எல்லாம் இருக்குது. இந்த ஷவலுக்கு சும்மா வச்சு பார்ப்போம். எஃபிஷியன்சி 1, எஃபிஷியன்சி 2, அன்பிரேக்கிங் 2 இதெல்லாம் கிடைக்கிது. இதான் வந்து என்னோடய செல்ல குதிரை. இங்கே வந்து இங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள் மாப் ஸ்பான் ஆகிறது தெரியுதா? அங்கே இருக்குதா ரவுண்டு காட்டுற இடத்துல பாருங்கள். இன்னொரு பார்த்துக்கோங்க, குதிரை அடிச்சிட போகிறான். இதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச குதிரை. அதுக்கப்புறம் இன்னொரு கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குது. இதை வந்து எந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலான்னு எனக்கே தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பின்னடையில் யூஸ் ஆகும்னு சும்மா செஞ்சு வச்சுருக்கிறேன். இதுக்கு மேலேயும் வந்துட்டு இது வந்து உங்களுக்கு நானே காட்டுறேன் இருங்க. இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, இது வந்து இதோட நம்மளோட தரை, இதுதான் தரை, அதெல்லாம் மேலே இதுதான் வந்து சொல்லப்போனால் சாரி இதான் வந்து நார்மல் இது. ஆனால் இது வந்து நமக்கு அடியில் குடஞ்சி அப்படியே கட்டி வச்சுருக்குறோம். ஓகே, அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிற இடம் என்னென்னா மைனிங்கு. இப்போ வந்து இப்போயே நைட் ஆகிடுச்சி. நான் உங்களுக்கு காலையில் விடிஞ்சதும் காலையில் எழுந்திரிச்சி அந்த மைனிங்கை போய் பார்க்கலாம், உங்களுக்கு நான் காட்டுறேன். இருங்க, விடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ காய்ஸ், இப்போ வந்து நம்ம விடிஞ்சிச்சிங்க. நான் அங்கே தான் மைனிங் செட்டுன்னு சொல்லணும்னு நினச்சேன். அங்கே கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்தோம்னா குடஞ்சி அந்த இடத்துல தான் வந்து மைனிங் செட் பண்ணலான்னு இருக்கேன். ஆனால் இந்த இதில் வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சி போச்சுன்னா நம்மளுக்கு இது கிடச்சிருச்சு. அது என்னது, சாரி கைஸ், டக்குன்னு சொல்ல வர மாட்டேங்குது. இந்த மைன் அது என்ன சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இங்கே வந்து நம்ம சும்மா உங்களுக்கு காட்ட தான் போகிறேன். இந்த வேர்ல்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி நல்லா விளாண்டு உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சேன் இந்த வேர்ல்டை. ஸோ காய்ஸ், மேலேருந்து அப்படியே உடச்சிட்டு வந்துட்டோம். இதான் வந்து நம்ம அதில் ஏறி தான் போனோம், ஏணி எடுத்துட்டேன். இதான் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச நம்மளோட பழைய இது இருந்தது. இந்த இடம் வந்து முன்னாடி இருக்கு பாருங்கள். இது வந்து உங்களுக்கு கோட்டை தெரியுமா என்னன்னு தெரியல. தெரியுது பாருங்கள். இந்த இடத்துல தான் இங்கெல்லாம் எங்கள் சைட்லலாம் இதுக்கு போகிறது இப்போ டேஞ்சரஸ். அங்கே போகலாம், ஆனால் கொஞ்சம் தான் மேல் பரப்பு வந்துடும். இப்போ வந்து நான் உங்களுக்கு மைனிங் உள்ளே போய்ட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன்.
காய்ஸ் இப்போ வந்து நம்ம மைனிங் வந்து உள்ளே வந்துட்டோம். இதான் வந்து அயன் ஏஜ் பார்த்துக்கோங்க. இது வந்து லுக்கி கிராஃப்ட்லேயும் ஒர்க் ஆகுது. டைமண்ட் ஏஜ் தான் என்னென்னு தெரியல, கொஞ்சம் தான் கிடைக்குது. அதனால் நார்மலே அப்படி தான் கேட்கும். இங்கே பாருங்கள், இந்த ஃபாஸ்ட் பட்டன் இப்படி கிளிக் பண்ணி எவ்வளோ தூரம் இந்த மாதிரி போவீங்க. இந்த ஜம்ப் பட்டன் நம்ம கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி போய்ட்டு இப்படியே கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபாஸ்ட்டாக போகலாம். ஆனால் ஹெல்த்து பயங்கரமாக குறையும். நான் தான் போயிட்டு இது சும்மா தான் கேவு தான், ஆனால் இது உள்ளேலாம் நான் டீட்டெயிலாக போய் காட்டல. இதை சும்மா காமிச்சிட்டு நான் உங்களுக்கு அதோட இந்த வீடியோ வந்து என் பண்ணிக்கிறேன். இது வந்து இதை கண்டினியூ பண்ணி இதுமாரி டெவலப் பண்ணுற மாதிரி வீடியோஸ்லாம் போடணுமா வேண்டாமான்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வேர்ல்டு கூட செம்ம டெவலப்டாக, இதை விட டெவலப்டாக அதிக திங்ஸோட நம்மள்கிட்ட வந்து எங்கள் மம்மி ஃபோனில் இருக்குது. அது வந்து நான் உங்களுக்கு காட்டணுமா வேணாமான்னு மறக்காமல் அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு காய்ஸ். இதை வந்து ஓப்பன் பண்ணுறோம். பாருங்க, இவ்வளோ பெரிய மேன்ஷன் கேவ் தான் நம்மளோடது. இது எல்லா இடமும் நான் இது பண்ணியிருக்கேன், எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன், ஒரு இடத்த தவிர. ஐயோ இங்கே வருங்க காய்ஸ், ஜாம்பி வராங்க. ஐயோ ஓடுங்க, ஜாம்பி வருவாங்கன்னு நினச்சி விட பார்க்கல. நான் ஒரு ஸ்வாட் எடுத்துகிட்டு வரல, சாப்பாடும் இல்லை. எப்படி காய்ஸ் எங்கேருந்து வரானுங்கன்னு தெரியல. அவனுங்க கர்மாந்திரம் பிடிச்சவனுங்க, 7.5 குட்டை வரதுனே வரானுங்க காய்ஸ். இப்போ வந்து அவனுங்க டிஸ்பான் ஆகிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். வாங்க ஒரு வாட்டி போய் பார்த்துருவோம். இதான் காய்ஸ் என்னோட கேவு, ஒரு இடத்த தவிர. அந்த ஒரு இடம் என்ன இடம்னா, ஐயோ காய்ஸ் தோ தான் இருக்கிறானுங்க, தப்பிச்சு போகணும். நான் எம்மா நேரம் வெயிட் பண்ணாலும் இங்கேயே நிற்கிறானுங்க. நான் இப்போ ஸ்வாட் எடுத்துகிட்டு வந்து ஃபுட் எடுத்துகிட்டு வந்து நேரம் போயிடும். அடுத்து நீங்கள் இந்த இதை மட்டும் நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் அப்புறமா காட்டுறேன். இதோட இந்த வீடியோ வந்து என் பண்ணிக்குவோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு அது பிடிக்குமா, இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்குறான்றதை நீங்கள் தான் மறக்காமல் கமெண்ட்டை சொல்லணும். நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து 1000 வீடியோ போடுறதுக்கு ஒரு அப்ரோச்சாக இருக்கும். நீங்கள் வேணால் இப்போ வந்து இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு கமெண்ட் மட்டும், நீங்கள் லாஸ்ட்டாக இது வரணும் பார்க்குறீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னன்னா நீங்கள் இந்த ஒரு கமெண்ட் ஏதாவது நீங்கள் ஹாய் ஹச் ஏதாவது ஒரு லெட்டராவது ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அதுக்கு 10 ஷார்ட்ஸ் போடுவேன், ஆர் வீடியோ. இது ரெண்டுத்தில் நீங்களே சொன்னாலும் ஓகே, இல்லை நானே ஏதாவது போட்டுருவேன். 6 வீடியோ 6 ஷார்ட்ஸ், அந்த மாதிரி 10 ஷார்ட்ஸாக ஒரு வீடியோவா, அதை வந்து நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி உங்களுக்கான இந்த சூஸிங் சாய்ஸை நான் கொடுத்துருக்குறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல் எங்கேயுமே ஹெல்ப் பண்ணாமல் நல்லா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டிங்கன்னா எனக்கு ரொம்பவே அப்ரோச்சாக இருக்கும். இதோட நான் ஃபுல் வீடியோ பண்ணதுக்கெல்லாம் கிராணி எஸ்கேப்பு, இந்த ஒரு சில எஸ்கேப் இந்த மாதிரி கேமிங்க்கு தான் வந்து எனக்கு 1 லைக் 2 லைக் அந்த மாதிரி விழுந்துருக்குது. அதுவும் இந்த சேனலில் கிடையாது. நம்மளோட இந்த சேனலை வந்து நீங்கள் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் எதுக்கு சொல்கிறோன்னா, நீங்கள் வந்து இப்போது நம்ம சேனல் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு, அது நடக்கணும்னு ஆசைப்பட்றேன். நடக்குமா? பிடிச்சி போயிடுச்சு, உங்களுக்கு வந்து நிறைய பார்க்கணுன்னு தோணுது. இந்த சேனல் நம்மளுக்கு வந்து தன்னால் வரணும், வீடியோ போட்டானா உடனே இங்கே வரணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அங்கே பெல்லைக்கான் இருக்கும், பக்கத்துலேயே பெல்லைக்கான் உங்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியும், 90% தெரியும். அவங்க அதை அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு லிங்காகவே வந்துடும். இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்காங்கப்பா பாருப்பா அப்படின்னு சொல்லி லிங்க் வந்துடும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லிங்க் ஓப்பன் பண்ணி நிறைய வீடியோஸ் பாருங்கள். நம்மளுக்கு வியூஸ் தான்